யார் இந்த குண்டுவெடிப்புல ஈடுபட்டிருக்கா, அவன் இறந்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு டாக்டர் உமர்னு சொல்றாங்கல்ல, அந்த உமருடைய குடும்பத்தை சார்ந்தவன் சென்னையில ஒரு கம்பெனில வேலை செஞ்சு துப்பாக்கி படத்துல ஸ்லீப்பர் செல் எல்லாம் வந்து அந்த ஸ்லீப்பர் செல்லு அப்படி எல்லாம் அதை பார்க்கும்போது இதெல்லாம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு. ஆனா அன்னைக்கு படத்துல என்ன வந்ததோ, அன்னைக்கு அந்த படம் வந்தப்ப இஸ்லாமிய இயக்கங்கள்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு, எப்படி இஸ்லாமியர்கள் நீங்க குறை சொல்றீங்க அப்படி இப்படின்னு குதிச்சாங்க. ஆனா இன்னைக்கு யாருன்னு எதிர்பார்க்கவே முடியாது, இவங்க எல்லாம் அதை செஞ்சிருப்பாங்கன்ற நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத பல பேர் இந்த வேலைகள்ல குண்டுவெடிப்பு வேலைகள்ல ஈடுபட்டு. ஒரு மருத்துவர் ஜம்மு காஷ்மீர் அரசு மருத்துவமனையில 5 லட்சம் வரையும் சம்பளம் வாங்குறோம். அதாவது இவங்களுக்கெல்லாம் வந்து ஏதோ கோயம்புத்தூர்லனாக்கா அந்த சம்பவம் நடக்கும்போது கார்ல ஆணி அது போன்ற இதெல்லாம் இருந்து, இதே மாதிரி டெல்லியில இருந்தா எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுது. நிச்சயம் நான் அதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி மாடல் இந்த டாக்டர் ஷாகித் இருக்குல்ல, அந்த லேடி அது முழுக்க பர்தா போட்டு இருக்கிற லேடி, அந்த லேடி இந்த வேலையை செஞ்சிருந்தா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம திட்டமிட்ட மாதிரி இந்த ஆண்டு அந்த அதே மலையில கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கான அமைக்கப்பட்டுள்ள அந்த தூண்ல கார்த்திகை தீபம் ஏற்ற போகிறோம் மாநில தலைவர் அறிவிச்சிருக்கார். காவலாளிகளை படுகொலை பண்ணி அங்க கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய கேமரா எல்லாம் அடிச்சு நொறுக்கி அங்க இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிருக்காங்க. இதுக்கு முழு பொறுப்பெடுத்து பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய HRNC இந்து சமய அறநிலைத்துறை அதனுடைய அமைச்சர் சேகர் பாபு ராஜினாமா செய்தார். ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணியின் சென்னை மாநகர தலைவர் மற்றும் மாநில செய்தி தொடர்பாளர் திரு AT இளங்கோவன் அவர்கள். வணக்கம். டெல்லி கார் பாம் பிளாஸ்ட் வந்து நடந்திருக்கு. அந்த சம்பவத்தில் அப்பாவி மக்கள் 13 பேர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்தியா எதிர்பாராத சம்பவம், அதுவும் டெல்லி செங்கோட்டையில் நடந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்ம நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லியினுடைய மிக முக்கியமான பகுதி, நம்முடைய ஜனாதிபதி முதற்கொண்டு அத்தனை பேரும், நம்முடைய அமைச்சர்கள், நம்முடைய பிரதமர் அத்தனை பேரும் அந்த பகுதியை கடந்து செல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான அதிகபட்ச உச்சபட்ச பாதுகாப்புல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில இந்த மாதிரி ஒரு திட்டமிட்ட ஒரு செயல் வெடிகுண்டு நடந்திருக்கு. இதுல இந்த நடந்திருக்கக்கூடிய விவரங்கள், விஷயங்கள் இதையெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா ஏதோ முன்னாடி எல்லாம் நமக்கெல்லாம் பயங்கரவாதி, தீவிரவாதி, வெடிகுண்டு வைக்கிறவன் அவெல்லாம் யாரு, அவன் எப்படி இருப்பான்னா வாழ்க்கையில அவனுக்கு ஒண்ணும் இல்லை, அவன் ஏதோ ஒரு பிரச்சனை, குடும்பத்துல வருமானம் இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால காசுக்காக வாழ்க்கையில வெறுத்து போனவன், நான் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, இல்லைன்னும் பிரயோஜனம் இல்லை, ஏதோ ஒரு பண்ண சொல்றாங்க, பணம் கொடுக்குறாங்க, அதனால குடும்பத்துக்கு ஏதாவது பயன்படும், இல்ல என்னுடைய வாழ்க்கைக்கு பயன்படும், அதனால இந்த பயங்கரவாதிகள் கொடுக்கக்கூடிய பணத்துக்காக வேலை போனவங்க, அந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி பயங்கரவாத செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள். இல்லைன்னா இஸ்லாமிய பயங்கரவாதத்தின் அடிப்படையில மூளைச்சலவை செய்யப்பட்டவர்கள். நீங்க தமிழ்நாட்டுல குண்டு வெடிச்சதுக்கு காரணம், குண்டு கோயம்புத்தூர்ல மாதிரிலாம் பார்த்தா ஈடுபட்டவங்க அத்தனை பேரும் இஸ்லாமிய மதத்தின் அடிப்படையில அவர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டவர்களாக, அதன் மூலமாக அவங்க தன்னுடைய உயிரே போனாலும் கூட அவங்களுடைய சொர்க்கத்துக்கு போனா 72 கன்னிகைகளை கூட வச்சிருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரியான அவர்களுக்கான கற்பிதங்கள், அவர்களுக்கு சொல்லப்பட்ட கற்பிதங்கள், அதன் மூலமாக மூளைச்சலவை செய்யப்பட்டவர்கள். அவர்கள் மூலமாகத்தான் தமிழ்நாட்டில் 93, 95, 98 இது மாதிரி சென்னையில RSS ஆபீஸ்ல ஆகஸ்ட் 8ஆம் தேதி 93லயும் 95 இந்து முன்னணியினுடைய அலுவலகத்திலையும் 98 நம்முடைய கோயம்புத்தூர்ல 13 இடங்கள்ல 20 இடங்கள்ல வச்சாங்க, 13 இடங்கள்ல வெடிகுண்டுகள் வெடித்தது. கிட்டத்தட்ட 200 பேருக்கு 58 பேர் செத்தாங்க, 250 பேர் காயமடைஞ்சாங்க. இப்படி எல்லாம் தொடர்ந்து நாடு முழுக்க படுகொலைகள், பல திட்டமிட்ட குண்டு வெடிப்புகள் வச்சவன் யாருன்னு பார்த்தா அவன்லாம் வந்து பெரிய படிப்பறிவு இல்லாத ஒரு சாதாரண இந்த மாதிரி மூளைச்சலவையால் மயங்கியவர்கள், மயக்கடிக்கப்பட்டவர்கள், மழுங்கடிக்கப்பட்டவர்கள், இவங்க மூலமாகத்தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்தது. ஆனா இந்த மாதிரியான இன்னைக்கு நம்முடைய டெல்லியில நடந்திருக்கக்கூடிய, செங்கோட்டைக்கு அருகாமையில நடந்திருக்கக்கூடிய இந்த கார் குண்டு வெடிப்புல ஈடுபட்டவர்கள், இதுக்கு பின்னாடி இருக்கவன் எல்லாரும் யாருன்னு பார்த்தா இன்டெலெக்சுவல்ஸ், நல்ல படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், உயிரை காக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள்.
டாக்டர் படிப்புங்கிறது கடவுளுக்கு அடுத்ததாக நம்முடைய சாதாரண மக்களுடைய நிலை காப்பாற்றக்கூடிய ஒரு பதவி. ஆமா, கடவுள் கொடுக்கிறாரு. கடவுளுக்கு பிறகு ஒரு மனிதனுடைய உயிரை, ஒரு ஹியூமனோட உயிரை காப்பாற்றக்கூடிய மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியவர்கள் டாக்டர். அந்த மாதிரி ஒரு படிப்பு படிச்சுட்டு உயிரை எடுக்கிறதுக்காக, அதுவும் அப்பாவிகளுடைய உயிரை எடுக்கிறதுக்காக அந்த வேலையில ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர். இந்த ஒரு மருத்துவர் தான் இந்த பிரச்சனையா அப்படின்னு சொன்னா இல்ல. ஒரு மருத்துவர் ஜம்மு காஷ்மீர் அரசு மருத்துவமனையில 5 லட்சம் வரையும் சம்பளம் வாங்குறோம். அதாவது இவங்களுக்கெல்லாம் ஏதோ யாரு இந்த வேலையை செய்தானோ அவனுக்கோ இல்ல இதுல ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் பின்னாடி இருந்து அதுக்கு ஆதரவா இருந்த ஒரு பெண் உட்பட, பெண் மருத்துவர் உட்பட இவங்க யாருக்கும் பண பிரச்சனையே கிடையாது. எல்லாம் நல்லா சம்பாதிக்கக்கூடியவங்க. அப்ப அதுவும் இல்லாம ஒரு பெண்மணி ஷாஹின், ஒரு பெண்மணி கணவனை திருமணம் பண்ணிட்டு கணவனோட வாழ்ந்துட்டு இருந்தவ, ஜாஃபர்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருந்தவ, நல்லா இருந்தவ, 2 குழந்தைகளோட வாழ்ந்தவ, திடீர்னு இப்ப நான் அப்ராடு போறேன்னு கணவன் கிட்ட சொல்றா. நம்ம தேவையில்லை அப்ராடுன்னு. இல்ல நான் போறேன், நீ வேண்டான்னு சொன்னா டைவர்ஸ் பண்றேன். அது வரைக்கும் எனக்கு தெரியாதுன்னு அவன் கணவன் சொல்றான். இவங்களுக்கும் அந்த பெண்மணிக்கும் அந்த டாக்டருக்கும் இந்த தீவிரவாத பயங்கரவாத இயக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் டைவர்ஸ் பண்ண சொன்னேன், டைவர்ஸ் பண்ணிட்டோம், முடிஞ்சு போச்சு, எனக்கும் அவளுக்குமான உறவு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாம் சொன்னாங்க. அப்ப அந்த பெண்மணியும் கூட இந்த ஃபரிதாபாத்ல இருக்கக்கூடிய, ஹரியானாவினுடைய ஃபரிதாபாத்ல இருக்கக்கூடிய அல்ஃபலான்ங்கிற ஹாஸ்பிட்டல்ல அந்த அங்கேயும் பேராசிரியராக, உதவி பேராசிரியராக அந்த டாக்டர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா ஜம்மு காஷ்மீர்ல மட்டும் இல்ல, இதனுடைய மூளை, இதற்கு பின்னணியில இருந்தவங்க ஜம்மு காஷ்மீர் மட்டும் இல்ல, பல நாட்டினுடைய பல பகுதிகளில் இருந்திருக்காங்க. நீங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி குஜராத்ல கார்ல போகும்பொழுது சில பேர் கைது பண்றாங்க. கைது பண்ணவங்க கையில 4 லிட்டர் அளவுக்கு ஒரு ரெசின் இருந்திருக்கு, ஒரு எண்ணெய் இருந்திருக்கு, ஒரு தயாரிக்கக்கூடிய ஒரு எண்ணெய் அது இருந்திருக்கு. அது ஒரு சின்ன சில டிராப்ஸ் விட்டா போறோம், அது உயிரை போக்கிடும். அதே மாதிரி வெடிகுண்டுகள், அதே மாதிரி துப்பாக்கி, இது மாதிரி பொருட்களை எல்லாம் கைது பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு லிங்க் பண்ணி எல்லா புள்ளிகளையும் இணைச்சு பார்த்தோம்னு சொன்னா அது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஆரம்பிச்சாலும் கூட அது நாடு முழுக்க பல இடங்கள்ல இதனுடைய வேலையானது போய் இந்த பயங்கரவாதிகளுடைய வேலையானது செயல்பட்டு இருக்காங்க. முன்னாடி இவெல்லாம் சாதாரணமா போலீஸ் என்ன நினைக்கும், சாதாரண போலீஸ் பார்வையில, பொதுமக்களுடைய பார்வையில யார் தீவிரவாதம், யார் பயங்கரவாதியில ஈடுபடக்கூடியவன் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வேலை வெட்டி இல்லாத பசங்க, இந்த மாதிரி மதத்தின் அடிப்படையில மதத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கவன், இல்ல இதுல நம்ம காஷ்மீர்ல பார்த்தா இந்த மதரசால படிச்ச பசங்க, அந்த மாதிரி பல பேர் மூளைச்சலவை செய்யப்பட்டவர்களாக இருக்கிற காரணத்தினால அவங்க எல்லாம் இதுல ஈடுபட்டு இருப்பாங்க அப்படின்னு காவல்துறையினுடைய இன்டெலிஜென்ஸ்ல எல்லாம் இவங்களதான் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஆனா முறையா ரொம்ப இதுல எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டா நேர் எதிராக இன்னைக்கு படித்தவர்கள் நிறைய பேர் இந்த தீவிரவாதத்துல, பயங்கரவாதத்துல, இஸ்லாமிய பயங்கரவாதத்துல, மதத்தின் அடிப்படையிலான ஒரு பயங்கரவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்கிறது ஒரு நாட்டுக்கே பேரதிர்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயம். இது எந்த வகையில் ஆபத்தா போய் முடியும்? ஏன்னா இப்போ கல்லூரி வளாகங்கள்ல இது போன்ற சம்பவங்கள் ஆரம்பிச்சிருக்கு. நாளைக்கு என்னையே கல்லூரி வளாகங்கள்ல போயிட்டு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில சோதனை நடத்தும் போது அது ஒரு பெரிய பேசு பொருளா தானே மாறும். நிச்சயமா நீங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி பல பேர் பல தவறுகள்ல, அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டவர்கள், குண்டு வைத்தவர்கள், இந்த எல்லாம் என்ன பண்றானுங்க, போலீஸ் அந்த சம்பவம் நடந்த உடனே யார் இதுல ஈடுபட்டானோ அவன் தப்பிச்சு போயிடும். உதாரணமா அபூபக்கர் ஒருத்தன், அந்த அபூபக்கர் 30 வருஷம் காணாம போயிருந்தான். 30 வருஷமா அவனை கண்டுபிடிக்கவே முடியல. நிறைய பல குண்டு வெடிப்புகள்ல தொடர்புடையவன். அவன் 30 வருஷமா எங்க இருந்தானே தெரியல. கடைசியில ஆந்திராவில் கைது பண்றாங்க. ஆந்திர மாநிலத்துக்கு கொடுத்த ஒரு தகவல், NIA கொடுத்த தகவலின் அடிப்படையில தமிழ்நாடு போலீஸும் ஆந்திரா போலீஸும் சேர்ந்து கைது பண்ணி தமிழ்நாடு 5 மாசத்துக்கு முன்னாடி கைது பண்ணாங்க. 5 மாசத்துக்கு முன்னாடி. அவனுக்கு பின்னணி என்னன்னா, அவன் எங்கெல்லாம் வேலை செஞ்சிருக்கான் பாருங்க. பல இடங்கள்ல வேலை செஞ்சிருக்கான். சாதாரணமா போய் வேலை செஞ்சிருக்கான். கொலையை பண்ணிட்டு கொலைக்கான, அதாவது இந்த பயங்கரவாத, சாதாரண கொலை இல்ல, பயங்கரவாத செயல்ல ஈடுபட்டு அவனுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி பல இடங்கள்ல ஒரு கடைகள்ல வேலை செய்யறது, அந்த மாதிரி சிறு வியாபாரங்கள்ல பாத்திரம் வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்கான். இன்னைக்கு பாருங்க, இந்த குண்டு வெடிப்புல ஈடுபட்டவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அதுல ஒருத்தர் சென்னையில இருக்கான். யார் இந்த குண்டு வெடிப்புல ஈடுபட்டிருக்கா, அவன் இறந்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, டாக்டர் உமர்னு சொல்றாங்கல்ல, அந்த உமருடைய குடும்பத்தை சார்ந்தவன் சென்னையில ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு. நீங்க பாருங்க, இதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு யார் பயங்கரவாதி, யார் குண்டு வைக்கிறதுக்கு காரணமா இருக்கவன்,
இவங்கெல்லாம் இந்த பயங்கரவாதத்துல இவெல்லாம் ஈடுபடவன்னு எதிர்பார்க்கவே முடியாத பல பேர் இந்த பயங்கரவாத செயல்ல இந்த குண்டு வெடிப்புல ஈடுபட்டிருக்காங்க. நாம முன்னாடி துப்பாக்கி படம் பார்த்தோம். துப்பாக்கி படத்துல ஸ்லீப்பர் செல் எல்லாம் வந்தது. அந்த ஸ்லீப்பர் செல்லு அப்படி எல்லாம் அது பார்க்கும்போது இதெல்லாம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு பாருங்க. ஆனா அன்னைக்கு படத்துல என்ன வந்ததோ அன்னைக்கு அந்த படம் வந்தப்ப இஸ்லாமிய இயக்கங்கள்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு எப்படி இஸ்லாமியர்கள்லாம் நீங்க குறை சொல்றீங்க அப்படி இப்படின்னு குதிச்சாங்க. ஆனா இன்னைக்கு யாருன்னு எதிர்பார்க்கவே முடியாது. இவங்க எல்லாம் அதை செஞ்சிருப்பாங்கன்ற நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத பல பேர் இந்த வேலைகள்ல குண்டு வெடிப்பு வேலைகள்ல ஈடுபட்டிருக்காங்க. இது சாதாரண ஏதோ இதெல்லாம் ஆர்டிஎக்ஸ் அந்த மாதிரியான மிக கடுமையான வெடிபொருட்களா இல்ல நைட்ரியம் பாஸ்பேட் அந்த மாதிரியான பொருட்களை வச்சு இது வெடிக்கிறதுக்கான இந்த வேலைகளை எல்லாம் திட்டமிட்டு வேலை செஞ்சிருக்காங்க. சோ இது ஒரு டீம், ஒரு பெரிய ஆபரேஷன் நடந்திருக்கு, திட்டமிட்டு நடந்திருக்கு. இன்னொன்னு பார்த்தா வர செய்திகள் புதுசா வந்துட்டே இருக்கு. இது ஜனவரி 26, ஆகஸ்ட் 15 இந்த மாதிரியான நாட்கள்ல வைக்கிறதுக்கான முயற்சி அப்படி. ஆனா அதுக்கு முன்னாடியே இது நடந்து போச்சு. ஏன் நடந்து போச்சுன்னு சொன்னா எங்கெல்லாம் இவங்களுடைய வேலை எதெல்லாம் கொண்டு போய் எங்க வைக்கணும்னு முயற்சி பண்ணாங்களோ எல்லா இடத்துலயும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல உதாரணமா குஜராத் இல்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த மாதிரி இடங்கள்ல அவங்க பண்றதுக்கு முன்னாடியே இந்த பயங்கரவாதிகளை கைது பண்றாங்க. NIA யாருக்கு லிங்க்னு உடனடியா போய் அவங்க இடத்துல என்னன்ற ஒரு கேள்வி எழுது. ட்விட்டர்ல ஒரு நபர் எழுதியிருந்தாங்க, நான் பேரை மென்ஷன் பண்ணல. அந்த ரைசின்னு சொன்னீங்கல்ல, அந்த இதை வந்து கோவில்கள்ல கொடுக்கக்கூடிய பிரசாதம் தண்ணீர்கள்ல இதெல்லாம் கலக்கிறதுக்கு அவங்க திட்டமிட்டு இருக்காங்கன்றத பதிவு பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க 4 லிட்டர் அளவுக்கு இந்த ரைசின் பொருளை கொண்டு போயிருக்காங்க. அவன் என்ன நோக்கம் பிடிப்பட்டது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு, இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரியாது. நீங்க இவனுக்கு பின்னாடி நீங்க இதுக்கு முன்னாடி ஏதோ வெடிகுண்டு வைக்கிறது அப்படிலாம் நடந்தது. அதாவது வெடிகுண்டு வச்சு பல பேரை சாகடிக்கிறது. இப்ப அதுல கொஞ்சம் அட்வான்ஸா என்ன நிறைய படிச்சவன் வந்திருக்கான் உள்ள, இந்த மாதிரி டாக்டர்ஸ் மாதிரிலாம் வந்திருக்காங்க. அதனால சயின்டிபிக்கல்லா எப்படி சாகடிக்கிறது, நிறைய பேர் கொத்தா எப்படி சாகடிக்கிறது, அப்படி திட்டம் போட்டு இந்த வேலையெல்லாம் கொண்டு போறாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில பல பேர் பேசுறாங்க. ஆனா உண்மையில இதெல்லாம் சொல்ல வேண்டியது, இதெல்லாம் நிரூபிக்கப்படாத உண்மைகள். ஆனாலும் அவன் கையில 4 லிட்டர் கொண்டு போறான்னு சொன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி கோவில்களா இருக்கலாம், இல்ல பொது கிணறுகளாக இருக்கலாம், இல்ல தண்ணீரா இருக்கலாம், நீங்க மேட்டூர் டேமா இருக்கலாம். இந்த மாதிரி பல பெரிய இடங்கள்ல கொண்டு போய் அதை மேட்டூர் டேம் உதாரணத்தை சொல்றேன். அந்த மாதிரி நீர்நிலைகள்ல மக்கள் பயன்படுத்தக்கூடிய நீர்நிலைகள்ல அங்க போய் கொண்டு போய் அதை பயன்படுத்தி அதை அதன் மூலமாக குடிக்கிற மக்களை சாகடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் இவங்களுடைய விரிவான திட்டம் என்ன, இதுக்கு பின்னாடி நீங்க சொன்ன மாதிரி ரைசின் 4 லிட்டர் தான் இருக்கா, யார் இதுக்கு பின்னாடி எங்க இருந்து கொண்டு வந்தாங்க, எங்க யார் தயார் பண்ணாங்க, இதெல்லாம் முழுமையான விசாரணைக்கு உட்பட வேண்டும். ஆனா நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, நாட்டு மக்கள் மத்தியில நாம இருக்கிற நம்ம பகுதியில கூட ஏதோ ஒரு பயங்கரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய யாரோ ஒருத்தன் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நாம பக்கத்துல இருக்கவன் யாரு, எப்போ அவன் பார்த்து ஏதோ வேலைக்கு போறான் வரான் அப்படின்னு. ஏன்னா இந்த உமரை பத்தி அந்த குடும்பம் அந்த பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்லும் போது கூட அவன் ரொம்ப பெரிய படிப்பாளி, எப்பவும் படிச்சுட்டே இருப்பான், எப்பெல்லாம் வீட்டுக்கு வரானோ அப்பெல்லாம் நீ படின்னு வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க அண்ணி சொல்றாங்க. அண்ணி பேட்டி கொடுக்கும். அது மாதிரி எல்லாரையும் படிப்பதான் முசாமில் அவருடைய சீனியர் ஒரு அம்மா டாக்டர் பதிவு பண்ணிருக்காங்க. இவன் நல்ல பையன், படிக்கும் போது என்னுடைய ஜூனியர் தான், நல்லா படிப்பான்றதெல்லாம் அவங்க சொல்றாங்க. அதான் இவங்க எல்லாம் படிக்கிற விஷயத்துல நல்ல பையன், நல்ல மாணவன், இப்படி எல்லாம் பேர் எடுத்தவன், எல்லா உலகத்தின் உலகளாவிய விஷயங்களை எல்லாம் படிக்கக்கூடியவன், அவன் நிறைய புத்தகங்களை வச்சு படிக்கக்கூடியவன், அவன் இந்த மாதிரி பயங்கரவாத இயக்கத்தோட தொடர்பு கொள்ள இருந்தாங்கிறதே நம்ப முடியாம இருக்கு. பெண் பார்க்க போயிருக்காங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு மாணவன் டாக்டரா இருந்தா அந்த குடும்பத்தை சார்ந்தவனுக்கு அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கு எவ்வளவு பெருமையோ அந்த பெருமையோடு பார்த்திருக்காங்க. அதெல்லாம் இவங்க நேரடியா இதுல குற்றச்சாட்டுல ஈடுபட்டாங்களா, இல்ல இவங்களுக்கு தெரிஞ்சு நடந்திருக்கா இல்லையா, இதெல்லாம் முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் தெரியும். ஆனா இவங்க எல்லாம் ஏதோ வெளியே எப்படி பேசலாம், உள்ள கூட என்ன ஒண்ணா இருக்கலாம், ஏன்னா தன்னுடைய உறவை தன்னுடைய மகனை, ஏன்னா அவருடைய அம்மா அண்ணன் தம்பி இவங்க எல்லாரையும் கைது பண்ணி காவல்துறை கொண்டு போயிருக்கு. இறந்தவனுடைய அந்த டாக்டர் உமர் அவனோட உடம்பு தானா, அதுக்கிட்ட அந்த அம்மாவுடைய DNA டெஸ்ட் இதெல்லாம் எடுத்து நீங்க இதெல்லாம் ப்ராசஸ்
டியூ கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அதெல்லாம் நடக்கும். நடந்த பிறகு அதுக்கு பிறகு யாரெல்லாம் தெரியும். நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன காரணத்திற்காக இது மாதிரி பயங்கரவாத செயல்கள் நாட்டுல அதிகமாயிட்டு இருக்கு. அதாவது இப்ப சமீபத்துல நீங்க 2014 ஜனவரி 26 அவங்க டார்கெட் பண்ணிருந்தாங்கன்ற ஒரு செய்தி, ஜனவரி 26 ஆகஸ்ட் 15 இந்த மாதிரியான ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான மரியாதைக்குரிய நாள். நாம சுதந்திர தினம், குடியரசு தின விழான்னு சொல்லி கொண்டாடக்கூடிய தினம். இந்த நாள் நம்ம நினைச்சா பாராடே நீங்க கொண்டாடக்கூடிய இந்த சுதந்திர தின விழாலே நாங்க அடிச்சோம் பாரு அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறதுக்காக பயங்கரவாத இயக்கங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ண. ஆனா ஒவ்வொரு முறையும் நம்முடைய பாதுகாப்புல இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதாவது முன்னெச்சரியா நடக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து தடுத்துட்டே இருக்காங்க. நடக்க விடாம தடுக்கிற வேலையில ரொம்ப கடுமையா வேலை செஞ்சு தடுத்துட்டு இருக்காங்க. நீங்க 2010க்கு முன்னாடி 2014க்கு முன்னாடி இருந்த நாடு இருந்த பாதுகாப்பு அதெல்லாம் வித்தியாசம். இப்ப சமீபமா கடந்த 10 ஆண்டுகள்ல 11 ஆண்டுகள்ல இந்த மாதிரி ஒரு சாதாரண இடங்கள்ல நீங்க RDX இந்தியாவுக்குள்ள வரவே முடியல. நீங்க RDX முன்னாடி இந்த நைட்ரேட் மட்டும்தான் கொண்டு வந்துட்டு இருக்க முடியுது. அது இந்தியாவிலே கிடைக்குது சாதாரண அமோனியம் நைட்ரேட் இந்த மாதிரி விஷயங்கள். ஆனா RDX வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவோட பார்டர்ல இருந்து பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து பாக் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருந்து அந்த வழியா தீவிரவாதிகள் மூலமாக பயங்கரவாதிகள் மூலமா கொண்டு வர முடிஞ்சது முன்னாடி. ஆனா இப்ப முடியல. அதனால வேற வழி இல்லாம இந்த அமோனியம் நைட்ரேட் இந்த மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு வேற எது மூலமாக இந்த பயங்கரவாதிகள் மக்களை கொத்தா சாகடிக்கிறதுக்காக திட்டம் போட்டு இந்த வேலை செஞ்சோம். நீங்க ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்பார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல இந்த கோவில் கோட்டை ஈஸ்வரனுக்கு முன்னாடி ஒரு கார்ல கொண்டு சிலிண்டர் வெடிச்சது ஞாபகம் இருக்கும். 2022 சரியா ஞாபகம். அது நடந்தது. அது நடந்த உடனே தமிழ்நாட்டுல அது இல்ல வெறும் சிலிண்டர் வெடிப்பு தான், அது பாம் பிளாஸ்டுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை, பயங்கரவாத செயல் இல்லை, இப்படி எல்லாம் மூடி மறைச்சாங்க. நம்ம இன்றைய முதல்வர் நம்ம மூணாக்கானா ஸ்டாலின் அது இல்லைங்க, அது குண்டு வெடிப்பு இல்லைங்க, அது சிலிண்டர் வெடிப்பு தாங்க, சிலிண்டர் வச்சுச்சுங்க, கார்ல கொண்டு போனாங்க, அது வெடிச்சு போச்சுங்க, இப்படி எல்லாம் சொல்லி ஒட்டுமொத்த பூசணிக்காக சோத்துல மறைக்க முயற்சி பண்ணாங்க. கோயம்புத்தூர்லனாக்கா அந்த சம்பவம் நடக்கும்போது கார்ல ஆணி அது போன்ற இதெல்லாம் இருந்தது. இதே மாதிரி டெல்லியில இருந்தா எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுது. நிச்சயம் நான் அதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி மாடல், இந்த ஆபரேஷன் மாடல், இந்த பிளாஸ்டிங் மாடல்ல இங்க இந்த மாதிரி எல்லாம் இதுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. இது எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். நீங்க கார்ல கொண்டு போய் வெடிக்கிறது, கார்ல நீங்க பாம் பிளாஸ்ட் இது 1998 கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்ல கூட 2 வீலர்ல பாம் பிளாஸ்ட் பாம்பு வெடிச்சது, இந்த மாதிரி பல இதுல வெடிச்சது. ஆனா ஒரு வண்டியில கொண்டு போய் அந்த கொண்டு போறவனுக்கு தெரியும் உயிர் போக போகுது அப்படின்னு தெரிஞ்சே போய் வெடிக்க வச்சிருக்கான். அதாவது இந்த சூசைட் அட்டெம்ப்ட் இருக்குல்ல, சூசைட் பாம்பர், அந்த மாதிரி இவன் இந்த வேலையில ஈடுபட்டிருக்கான். டாக்டர் இவனும் இந்த கோயம்புத்தூர்ல நடந்ததும் அதே மாதிரியானது. சோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் மாதிரி சாதாரண மக்களை கொள்ளை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த மனித மிருகங்களாக இவர்கள் மாறி இருக்கிறார்கள். இது அமைதின்னு ஒரு பக்கம் பேச்சுக்கு தான் அமைதியா இருக்கு. இந்தியாவில இது வரைக்கும் நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஆண்கள் தான் ஈடுபட்டிருக்காங்க. இப்ப புதுசா ஒரு பெண்மணி வந்திருக்காங்க. இதன் நீங்க உண்மையில இவன் அந்த ஒரு ஆண் இந்த பயங்கரவாத செயல்ல ஈடுபட்டான். அவன் வெளியே இருந்து வரும்பொழுது பரிதாபத்தை, அதாவது ஹரியானாவில இருந்து டெல்லியினுடைய நுழைவாயில் வழியாக, அதாவது டால் பிளாசா வழியாக உள்ள போறான். அங்க போய் டீசல் பெட்ரோல் போடுறான். அங்க கார் கொஞ்ச நேரம் நிக்குது. அங்க இருந்து வெளியே கிளம்பி போறான். பார்க்கிங் ஸ்லாட்ல போய் வண்டியை போடுறான். பார்க்கிங் ஸ்லாட்ல வண்டியை போட்டுட்டு முகத்தை மூடிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனா அந்த வாகனம் போனது வந்தது இதுக்கு முன்னாடி எத்தனை முறை அந்த இடத்துல போய் பார்த்திருக்குது, டெலிபோன், அவனோட மொபைல் போனோட சிக்னல்ஸ் இதெல்லாம் வச்சு பார்த்திருக்காங்க. அவன் இறங்கும் போது, வாகனத்துல பெட்ரோலை போட்டு இறங்கும் போது அவனுடைய முகம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவனை பார்த்தா தெரியும். அவனுடைய ஹைட் ஃபுல்லா கவர் பண்ணல. ஆனா இதே ஒரு முஸ்லிம் பெண்மணி பர்கா போட்டு பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கு? இந்த டாக்டர் ஷாகித் இருக்குல்ல, அந்த லேடி, அது முழுக்க பர்கா போட்டு இருக்கிற லேடி, அந்த லேடி இந்த வேலையை செஞ்சிருந்தா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம போய். நீங்க அதனாலதான் பல நாடுகள், யூரோப்பியன் கண்ட்ரிஸ், பல நாடுகள், பிரான்ஸ் போன்ற நாடுகள், ஜெர்மன் போன்ற நாடுகள், இவங்க எல்லாம் அந்த நாட்டுல பர்காவை தடை பண்ணி வச்சிருக்காங்க. பர்கா போட்டுட்டு எவனோ யாரோ ஆணோ பெண்ணோ இந்த மாதிரி பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டால் அதை கண்டுபிடிக்கிறது கூட ரொம்ப கஷ்டம். ஆகையினால பர்தா போடாத அப்படின்னு தடை பண்ணி வச்சிருக்காங்க. அது இஸ்லாமிய நாடுகள் இல்ல, கிறிஸ்தவ நாடுகள்னு சொல்லக்கூடிய நாடுகள், கிறிஸ்தவ நாடுகள், அறிவிச்ச நாடுகள், பொதுவான நாடுகள் எல்லாமே இன்னைக்கு அந்த பர்தாவை தடை பண்ணிட்டு இருக்கு. பல நாடுகள் தொடர்ந்து தடை பண்ணிட்டு இருக்கு. ஆனா நம்ம நாட்டுல பர்தா நம்ம எப்பவுமே எல்லா மதத்துக்குமான சுதந்திரத்தை கொடுக்கிறோம். ஆனால் வித்தின் த கோட் ஆஃப் பாதுகாப்பு, நாட்டோட நலனை காக்கணும்னு சொன்னா இந்த மாதிரி பர்தா போடுறத அரசாங்கம் தடை செய்ய வேண்டும் மற்ற நாடுகளை போல.
ஏன்னு சொன்னா இந்த மாதிரி படித்தவர்கள் பல பேர் இந்த மாதிரி பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு வர காரணத்தினால அவர்களை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா கூட, இந்த சம்பவம் நடந்த பிறகு கண்டுபிடிக்கிறதோ இல்ல சம்பவத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடும் போது கண்டுபிடிக்கிறதோ இந்த மாதிரி இருக்கணும்னா கூட அது புலன் விசாரணைக்கு வசதி இருக்குன்னு சொன்னா, கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா இந்த மாதிரி பர்தா போடுறதை தடுக்கணும். இது பர்தா போடுறவங்க பல பேரும் நல்லா, எல்லா பர்தா போடுறவங்களும் இப்படி பண்றாங்களா? இல்ல. ஆனா கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கு. அதனால ரொம்ப இன்னைக்கு பயங்கரவாதிகள் நாடு முழுக்க உலகம் முழுக்க இது ஒரு வசதியா போகும். யாரெல்லாம் தப்பு பண்றானோ, இந்த மாதிரி பயங்கரவாத செயலில் ஈடுபடுறானோ அவன் இந்த வேலையை இதை சுலபமா பர்தா போட்டு செய்யறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமா. பெண்மணி ஒரு அமைப்பை உருவாக்குறதுக்கான வேலைகள் எல்லாம் பார்த்திருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் ஆண்களுக்கான ஒரு டெரரிஸ்ட் குரூப், அவங்களுக்கான சிறு சிறு குழுக்கள், பயங்கரவாத குழுக்கள் உருவாகுது, மூளைச்சலவை செய்கிறது, இந்த மாதிரி விஷயம். இன்னைக்கு அந்த மூளைச்சலவை செய்யக்கூடிய பெண்களுக்காக ஏற்கனவே மூளைச்சலவை செய்யக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாட்டிலும் கூட பல இடங்கள்ல இருக்கு. நாம கூட ஒரு இந்து மணி சார்பில் ஒரு சிடி எல்லாம் கூட வெளியிட்டோம், தாலிபான் ஆகும் தமிழகம் அப்படின்லாம் சொல்லி. அதுல எங்கெல்லாம் இந்த மாதிரி பெண்களுக்கான மத ரீதியாக மனசை மாற்றக்கூடிய மூளைச்சலவை செய்யக்கூடிய சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்கு, தாவா சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்கு, அதெல்லாம் கூட வெளியிட்டோம். ஆனா இதுல இப்ப இந்த பெண்மணி ஷாஹின் ஷாகித், இந்த டாக்டர் ஷாஹின் ஷாகித், இந்த பொம்பளை இந்த லேடி என்ன பண்ணுது, பெண்களுக்கான ஒரு அமைப்பு, அதுவும் பயங்கரவாதத்துல ஈடுபடக்கூடியவர்களை உருவாக்கக்கூடிய வேலையில இந்த பெண்மணி ஈடுபட்டு. இந்த அம்மாவும் ஒரு காலேஜோட ப்ரொஃபசர். இத்தனைக்கும் இது இதுல உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறது, ஃபரிதாபாத்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில இருக்காங்க. இப்ப இவங்களை கைது பண்ணிருக்காங்க, கைது பண்ணி ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொண்டு போயிருக்காங்க. இவங்களுக்கும் பின்னணியில இவங்களுக்கு எல்லாம் என்னென்ன தொடர்பு எல்லாம் சொல்லிட்டு. அப்ப எத்தனை பேர் இந்த மாதிரி மூளைச்சலவை செய்து பயங்கரவாதத்துல ஈடுபடுவதற்காக பெண்களை தயார் பண்ணிருக்காங்க. அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், இந்த மாதிரி இந்த பெண்மணி பல குழுக்களை, பல பெண்களை மூளைச்சலவை செய்து பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுத்துவதற்காக திட்டமிட்டு இருக்கிற காரணத்தினால நாடு முழுக்க உடனடியாக பர்தா போடுறதை தடை பண்ணணுங்க. அப்பதான் இந்த பெண்கள் யாராவது இதுல ஈடுபட்டாலும் உடனடியாக கண்டுபிடிக்க முடியும், வாய்ப்பு இருக்கிறது. உடனடியாக அவர்களை செய்வதற்கு முன்னாடி, பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவதற்கு முன்னாடியே கைது பண்ணி அவர்களை செயல்களை தடுக்க முடியும், நடக்க விடாம தடுக்க முடியும். அதை உடனடியாக அரசாங்கம் செய்யணுங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோளா இருக்கு. திருப்பரங்குன்றத்துல இந்து முன்னணி சார்பில் நாங்க தீபத்தூண்ல விளக்கு ஏற்ற போறோம்னு சொல்லிட்டு மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அறிவிச்சிருக்காரு. எல்லாரும் திரண்டு வாருங்க என்ற ஒரு அழைப்பும் விடுத்திருக்காரு. என்ன காரணம்? சாதாரணமா உங்களுக்கு தேவை தனி மனிதனா போய் ஏற்றிட்டு வரலாம், அது என்ன எல்லாரும் திரண்டு வாங்க? எங்க கோவில் திருவிழான்னா எல்லாம் திரண்டு தானே வர்றாங்க. திருவிழான்னா மக்கள் திரள் தான் திருவிழா. அண்ணாமலை, திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோவிலுடைய அங்க இருக்கக்கூடிய மலைக்கு மேல இருக்கக்கூடிய இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றோம். எல்லா மக்களும், லட்சக்கணக்கான மக்கள் அங்க போய் நிக்கிறாங்க. எல்லாம் அந்த தீபத்தை பார்த்து அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொல்லி கோஷம் போட்டு சந்தோஷமா சிவனை வழிபடணும், அந்த தீபத்தை கண்ணார காணணும் அப்படிங்கிறதுக்காக அங்க போய் நிக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல பல ஆண்டுகளாக தீபம் ஏற்றாமல் இருக்கக்கூடிய இடம் நம்முடைய திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றலாம்னு 94 நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தும் கூட இது வரைக்கும் அங்க ஏற்றாமல் இருக்காங்க. அதனால இந்த ஆண்டு ஏற்றுவதற்கான வேலையை தொடங்கி இந்த வருஷம் ஏத்தப்போம். அனுமதி இல்லாம யார் அனுமதிக்கும்? நீதிமன்றமே அனுமதி கொடுத்தாச்சு, வேற யார் அனுமதி கொடுக்கணும்? நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்க. ஏதாவது பாதுகாப்பு குறைபாடுகள் வந்தாக்கா, பாதுகாப்பு குறைபாடு வந்தால் அதை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய வேலை. அரசாங்கத்துக்கு தெரிவிச்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். அரசாங்கத்துக்கு என்ன எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்குமே, இதுல என்ன இருக்கு? நாங்க நீதிமன்றம் விளக்கேற்ற போது கோவில்ல போய் விளக்கேற்ற, நான் சாமி கும்பிட போறேங்க, நான் போய் நீதிமன்றம் அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா என்ன? போறேன். நீங்க கேட்கிற கேள்வியை பார்த்தா இனிமே கோவிலுக்கு நீ போனோம்னா இனிமே அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போகணும்னு சொன்னாலும் சொல்லுவீங்க போல இருக்க. நான் போய் சாமி கும்பிட போறேன், நான் போய் விளக்கேற்ற போறேன், கார்த்திகை தீபத்துக்கு ஏற்ற போறேன், வேற ஏதாவது மற்ற நாள்ல ஏத்தினாலும் பரவாயில்ல. ஏங்க திடீர்னு கார்த்திகை தீபத்துலதான் வழக்கமா ஏத்துவாங்க, நீங்க ஏங்க மற்ற நாள்ல ஏத்துறீங்க, அதுக்கு அனுமதி கேளுங்கன்னு சொன்னாலும் சொல்லலாம். நாங்க கார்த்திகை தீபத்தன்னைக்கு தானே போய் விளக்கேற்ற போறோம், அதுக்கு எதுக்கு நான் அனுமதி கொடுக்கணும்? அது கேட்கணும். ஏன் கோவில், ஏன் இடம், நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கு, அதை அமல்படுத்த போறோம். நாங்க எங்க வேலையை செய்ய போறோம், எங்களுடைய வழிபாட்டு உரிமையை பாதுகாக்க போறோம். எங்க வழிபாட்டு உரிமைக்கு நீதிமன்றம் ஆதரவா தீர்ப்பு கொடுத்திருக்கு, அந்த தீர்ப்பை அமல்படுத்த போறோம். உங்களுக்கு என்ன கஷ்டம்? இல்ல நீ அரசாங்கத்துக்கு என்ன கஷ்டம்? அதிகாரிகளுக்கு என்ன கஷ்டம்? வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம அவங்களை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதுதான் அரசாங்கத்தினுடைய கடமை. அதை செஞ்சுட்டு போங்க. தீர்ப்பு அமல்படுத்துறது அறநிலையத்துறை வேலை தானே. அறநிலையத்துறையோட வேலையா? அறநிலையத்துறை வேலை செய்யல, நாங்க செய்யறோம். அறநிலையத்துறையோட வேலை இது இல்ல.
ஆனா தீர்ப்பு நீதிமன்றம் அறநிலைத்துறை முடிவெடுக்கலாம்னு சொல்றாங்க. நீதிமன்றம் அறநிலைத்துறை முடிவெடுக்கல. அறநிலைத்துறை இதுல முடிவெடுக்க முடியாது, பக்தர்கள் நாங்க முடிவெடுக்கிறோம், அதனால முடிவெடுத்து விளக்கேத்துறோம், தீபம் ஏத்துறோம். எங்களுடைய கடமைங்க, மத கடமை, சமய கடமை. சமய கடமையை செய்யறதுக்கு யார் தடுக்க முடியும்? எப்படி அரசாங்கம் தடுக்க முடியும்? ஒரு சமயத்தினுடைய ஒரு மதத்து மேல நம்பிக்கை இருக்கிறவருடைய கடமையை தடுக்கிறதுக்கு யார் காரணம்? யார் தடுத்துட முடியும்? அப்படி யாராவது தடுக்க முயற்சி செய்தால் அது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இல்ல. அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகள், இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதுல வழிபாட்டு உரிமைங்க. அந்த வழிபாட்டு உரிமையை நீங்க எப்படி தடுக்க முடியும்? அரசாங்கத்துக்கு என்ன இது இருக்கு, என்ன சேக்கு இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பாதுகாப்பு குறைபாடு காரணங்கள் சொல்லி அரசாங்கம் தடை செய்ய. என்ன பாதுகாப்பு குறைபாடு? நான் கேட்கறது என்ன பாதுகாப்பு குறைபாடு? ஏற்கனவே அங்க பிரியாணி சாப்பிட்டு அந்த பிரச்சனை எல்லாம் வந்தது. சரி, அது யாரு பிரச்சனை உருவாக்குனது? இஸ்லாமியத்தை சேர்ந்த. அப்ப ஏதாவது அவங்க மேல நடவடிக்கை எடுத்தீங்களா? அவங்களை கைது பண்ணீங்களா? ஏதாவது பண்ணீங்களா? எப்பாவது கோவில் இருக்கிற இடம், அந்த இடத்துல போய் நான் பிரியாணி சாப்பிடுவேன், ஆடு வெட்டுவேன், மாடு வெட்டுவேன், கோழி வெட்டுவேன்னு சொல்லி ஏன்னா சொல்றேன்னு சொல்லி கைது பண்ணீங்களா? வழக்கு பதிவு பண்ணீங்களா? எதுவும் பண்ணல. அப்ப நம்ம இந்து கோவில் முன்னாடி எவனோ திட்டமிட்டு 4 பேர் சேர்ந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கினா உடனே ஐயோ பிரச்சனை, அவன் பிரச்சனை பண்ணுவான், அப்படினால யாரும் போய் சாமி கும்பிடாதுன்னு சொல்றியா? அது எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு அரசாங்கம் மக்களுக்கு தேவையான, மக்களுடைய உணர்வுகளை மதிச்சு அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பதற்கான அரசாங்கம். அதுதான் அரசாங்கம். இது மக்களால் உருவாக்கப்பட்ட மக்களுக்கான அரசாங்கமா இருக்கும். அப்படிதான் இருக்க முடியும். நீங்க போய் இல்ல அவன் 4 பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறான், அதனால போகவே போகாத, நீ உன்னுடைய கடமைகளை செய்யவே செய்யாத, உன்னோட நம்பிக்கைகளை இது வணங்காத, எதுவும் பண்ணாத அப்படின்னு சொன்னா அது அரசாங்கம் இல்ல. அப்படிப்பட்ட அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு தேவையும் இல்லை. கரெக்டா? அதனால நாம திட்டமிட்ட மாதிரி இந்த ஆண்டு அதே மலையில கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கான அமைக்கப்பட்டுள்ள அந்த தூண்ல கார்த்திகை தீபம் ஏற்ற போகிறோம். மாநில தலைவர் அறிவிச்சிருக்கார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து முருக பக்தர்களும் சேர்ந்து அந்த கார்த்திகை தீபம் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்ற இருக்கக்கூடிய அந்த நிகழ்வினை பார்ப்பதற்காக எல்லாரும் வாங்க, முருக பக்தர்லாம் வாங்கன்னு கூப்பிடுறாரு. அதனால முருக பக்தர்கள் எல்லாம் வரப்போறாங்க. எப்படி அந்த இடத்துல முருக பக்தருக்காக அந்த கோவிலுக்கு பாதுகாப்புக்காக பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு அழைப்பு விடுத்தாரோ, அந்த ஆர்ப்பாட்டத்துக்கான அழைப்புக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது ஆர்ப்பாட்டம் கோவிலை பாதுகாக்க, கோவிலுடைய பாரம்பரியத்தை, பழக்கத்தை பாதுகாக்கிறதுக்காக, நம்பிக்கையை பாதுகாக்கிறதுக்காக அன்னைக்கு ஆர்ப்பாட்டம். இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் இல்ல, விளக்கேற்ற போறோம், சாமி கும்பிட போறோம், வழிபாட்டை நடத்த போறோம். இந்த வழிபாட்டை தடுப்பதற்கு யாருக்கும் அரசாங்கத்துக்கு உரிமை இல்லைங்கிறதா நம்முடைய ஸ்டாண்ட். விருதுநகர் மாவட்டத்துல கோவில் வளாகத்துக்குள்ள காவலாளி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடர்ச்சியா இது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோவில்களுக்கோ எதுக்குமே இந்த தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு, பாதுகாப்பு எதுவுமே இல்லாத ஒரு நிலை இருக்கு ஒட்டுமொத்தமா. ஏன்னா தினசரி படுகொலைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு எத்தனை படுகொலை, எத்தனை கொலைகள், எத்தனை அப்படின்னு லிஸ்ட் எடுக்கக்கூடிய நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. யாரெல்லாம் படுகொலை பண்றானோ போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்டைய வீடுகளுக்கு புகுந்து SSIக்கு வீட்டுக்கு முன்னாடி அவன் கண் எதிர்க்க படுகொலை நடத்துறான். அது மாதிரி பல கோவில்கள்ல இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. 2021 மே மாசம் 7ஆம் தேதி இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பல கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கு. சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் கோவில், அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு கோவில், இந்த மாதிரி பல கோவில்கள் விக்கிரகங்கள் உடைக்கிறதுங்கிறது வாடிக்கையா போயிட்டு இருக்கு. இந்த படுகொலைகளும் இதே மாதிரி கோவிலுக்குள்ள கொள்ளையடிக்கிறதுக்காக சில பேரை படுகொலை பண்றதுங்கிறது இப்ப சமீபத்துல இந்த 2 பேரும் நடந்திருக்கு. காவலாளிகளை படுகொலை பண்ணி அங்க கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய கேமரா எல்லாம் அடிச்சு நொறுக்கி அங்க இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிருக்காங்க. இதுக்கு முழு பொறுப்பெடுத்து பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய HRNC இந்து சமய அறநிலைத்துறை அதனுடைய அமைச்சர் சேகர் பாபு ராஜினாமா செய்யும். முறையா அவர் இந்த மாதிரி ஒரு கோவிலை பாதுகாக்க வக்கு இல்ல, துப்பு இல்ல, நிர்வாக திறமை இல்ல, அதனால ராஜினாமா பண்ணிட்டு போகணும். அதை விட்டுட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய படுகொலைகளுக்கு மூணாகானா ஸ்டாலின் பொறுப்புன்னு சொன்னா இந்த கோவிலுக்குள்ள நடந்த படுகொலைக்கு காரணம் இதை முறையா பாதுகாக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யாத இந்து சமய அறநிலைத்துறை அதனுடைய அமைச்சர் சேகர் பாபு தான் ராஜினாமா செய்ய வேண்டிய முழு தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும். அவர்லாம் அதை செய்ய மாட்டாருங்கிறது வேற விஷயம். ஏன்னா ஆனாலும் கூட அவர் செய்யணுங்கிறது
நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த மாதிரி இன்னொரு முறை ஃபியூச்சர்ல வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த கோவில்கள்ல கொள்ளையடிக்கிறதோ இதுக்கான முயற்சி நடக்கிறதோ இதெல்லாம் நடக்காமல் பாதுகாக்கணும்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினுடைய மந்திரியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் உடனடியாக காவல்துறையை முடுக்கிவிட்டு தமிழ்நாடு முழுக்க இரவு நேரங்கள்ல நைட்ல போய் சுற்றுப்பயணம் பண்றது, தவறு செய்ய நடக்காம பாதுகாக்கிறது, இந்த வேலைகள்ல ஈடுபடணும். அதன் மூலமாகத்தான் இது ஏதாவது மாற்றங்கள் வரும். இல்லைன்னு சொன்னா தமிழ்நாடு ஒரு சுடுகாடாக மாறக்கூடிய மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதனால இதை உடனடியாக நம்ம சாதாரண பக்தர்கள் முதல் கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் வரைக்கும் எதிர்பார்க்கிறது இரவு நேரங்கள்ல மக்கள் நிம்மதியா தூங்கணும், குற்றங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொன்னா காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். எடுப்பாராங்கிறது சந்தேகம் இருந்தாலும் எடுக்கணுங்கிறது நம்முடைய ஆசை.